Taste the Daily. பொதுமக்கள் பயணப்பட ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலங்கள் வலுவாக இருப்பதை உறுதி செய்யாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திமுக அரசால் கட்டப்பட்ட 16 கோடி மதிப்பிலான பாலம் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் காலமாய் நிற்க வேண்டிய பாலமானது வெறும் 90 நாட்களில் ஒரே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மொத்தமாக உடைந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் கட்டப்படுகிற பாலங்கள் எவ்வளவு தரமற்று கட்டப்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பயணப்பட ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலங்கள் வலுவாக இருப்பதை உறுதி செய்யாத ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மறுபடியும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் எனும் திமுகவின் தாரக மந்திரப்படியே செயல்படாமல் இந்த பாலத்தை படிப்பினையாக கொண்டு இனி கட்டப்படுகிற பாலங்களை மக்களின் உயிரோடு விளையாடாமல் தரமான பாலங்களாக கட்டுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.